வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13/6/2025 இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாள்களில் வந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு கோயில் ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு போய் நல்லபடியாக ஒரு வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன்கள் கொண்டு வரோம். கோச்சார பலன்கள் என்னங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஜோதிஷம் பார்க்க வராங்க. அப்போ அப்படின்னா அந்த கோச்சாரத்தை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கிற வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி தான் ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை, ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். சரிங்களா? அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக கூட நம்ம எடுக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் எப்போ முடியுங்கிற வரைக்கும் அக்யூரேட்டாக கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில். ஆனால் பெரும்பாலும் இதை யாரும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒருவருடைய ஆயுளை வந்து இன்னொருத்தவங்க கணிக்கக்கூடிய இது வந்து கிடையவே கிடையாது. கடவுளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு நுட்பமான ஜோதிடங்கள் நம்ம இடத்துல இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு சம்பவம் இந்த இடத்துல இந்த சமயத்தில் நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும். அது ஜோதிடத்து மூலியமாக ஒரு பாரம்பரிய ஜோதிடமும் சரி, அதே மாதிரி நிறைய ஜோதிடத்தில் நிறைய விதமான பார்ட்டாப் இருக்குது. அந்த வகையில் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் கணிக்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிப்பான், அவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அவனுக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா, எல்லாத்தையுமே டோட்டலாகவே நம்மளால் பார்க்க முடியும். அதில் ரொம்ப அப்படியே அதாவது ஒரு பொருள் காணா போனால் கூட நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் என்ன சைஸு, என்ன அளவு, எல்லாத்தையுமே டோட்டலாக A to Z கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து நம்முடைய பாரம்பரிய வேத ஜோதிடம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேக் அப்படின்னு நினைக்காதீங்க. பியூர், ரொம்ப ரொம்ப பியூர், ரொம்ப கோல்டு, அப்படி தங்கம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஜோதிடத்தை அந்த அளவுக்கு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, முதல்ல நமக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்ம எப்போ ஜோதிடம் படிக்கணும்னு ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறதும் அது கூட பொருத்தி போகும்போது அது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறத உண்மையான மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் இப்போ வந்து மேசத்துலேருந்து உங்களுக்கு மீனம் வரைக்கும் 12 ராசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ராசிகளையும் ஒவ்வொரு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம், சிம்ம ராசியாக இருக்கலாம், மகர ராசியாக இருக்கலாம், கும்ப ராசியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு புதையல்கள், ஒவ்வொரு விஷயங்கள், குணாதிசயங்கள், ஒவ்வொரு சம்பந்தமான விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு. அது நீங்கள் தோண்டி எடுக்க அற்புதமான ஒரு கனி. அது நமக்கு சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ ஒரு ராசிக்காரவங்க அப்படின்னு நம்ம வரோம். இந்த ராசிக்காரவங்களுடைய தன்மை என்ன, அவங்க எப்படி வாழ்வாங்க, எப்படி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? அதான் வேத ஜோதிடம். வேத ஜோதிடங்கிறது ரொம்பவுமே பியூர், ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ அது உங்களுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேசம். ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசத்துலேருந்து பார்க்குறோம். மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும், அதே மாதிரி தாமதங்கள் குறையும் நாளாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி புரிதல் கிடைக்கும் நாளாகவும், புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது. ஏதாவது சின்ன விஷயங்களை நீங்கள் குழம்பிட்டு இருந்தால் கூட அது இன்றைய நாளில் உங்களுக்கு தேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு சொல்லலாம். இன்றைய நாள் பொறுத்து நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அது கண்டிப்பாக இன்றைய நாளில் நிறைவேறும். அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும், புரிதல்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வமாகட்டும், குலதெய்வமாகட்டும், ஏதோ ஒரு வழிபாடு நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி எல்லோரும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுடைய குலதெய்வம் முதல்ல வழிபாடு. ஏன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. அது செய்யலைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படாத வாழ்க்கையில் குலதெய்வமுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் மேலே வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7, 5 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? அடுத்து வந்து இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வந்து இளம் மஞ்சள். புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும், பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும், கொஞ்சம் சிறு அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளில் ஒரு சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கும் அருமையான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சிறு பயணங்கள்னால் அந்த சுற்றுலா சம்மந்தமான பயணங்கள், இந்த மாதிரி ஜாலியான ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான சம்மந்தம், அதுக்கு சம்மந்தமான இதுக்காக நீங்கள் போகிறக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை சம்மந்தமாக போகும்போது அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர மாதிரியான விஷயங்களும் இன்றைய நாள் இருக்கும். சரிங்க? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள். 9, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு, ராசியா நிறம் வந்து பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்குது. அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகவும், ஒத்துழைப்பு மேம்படும் நாளாகவும், அதே மாதிரி ரகசியங்களை அறியக்கூடிய நாளாக இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒருத்தவங்க முக்கியமான ரகசியங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
அந்த மாதிரியான நாளாக தான் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவும் இருக்கும். ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. உங்களுக்கு எனக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி 5, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கடகம். கடகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் மதிப்பு மேம்படும் நாளாகவும் உங்கள் கூட போட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் கரைஞ்சி போயிடுவாங்க. உங்களுக்கு போட்டியே இல்லாத ஒரு நிலைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் இன்றைக்கி குறையும். அதனுடைய மாற்றங்கள் நடக்கும். பாருங்கள், தொழில் ரீதியான ஏதாவது போட்டி இருந்தால் கூட அது மறைஞ்சிடும். அதோடைய லாபங்களும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்றைக்குமே நான் சொல்கிறத ஒரே விஷயம் தான், நீர்நிலைகளில் நீங்கள் நீராடிட்டு கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. அது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய தண்ணியில், கொஞ்சோண்டு தண்ணியில் நிறைய தண்ணியில் தலையை முக்கி எடுக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு குளிர்ச்சியான கிரகம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உடலை, உங்களுடைய மனநிலையை குளிர்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு மேன்மையான பலன்களே கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 6 + 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்து சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் நீலம். குழப்பங்கள் விலகும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆர்வம் மேம்படும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்றைய செயல்கள் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு செயலாகவும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாகவும் இன்றைய நாள் இருக்கும். அதில் மாற்ற கருத்து கிடையாது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 4, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து கன்னிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. ஆதரவான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் புதுமையான நாளாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் புதுமையாக இருக்கும், கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும், புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நாள் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் மேம்படும். சரிங்களா? எல்லாரையும் ஆலய வழிபாடுனா உங்கள் மனது கொஞ்சம் மேம்படும் வரும்போது உங்களுடைய அந்த சிறப்பான பலன்களும் இன்னும் கூட மிகச்சிறப்பாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான். சரிங்களா? அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி துடிதுடுப்புடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் நெருக்கம் மேம்படும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும் இருக்குது. மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? துடிதுடுப்போடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி 6, 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து விருச்சகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? கவலைகள் குறையும் நாளாகவும் வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் திருப்தி உண்டான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உங்களுக்கு இருக்குது. லாபகரமான நாளாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் பங்கு வர்த்தகம், இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வரவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து தனுசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் அடர் நீளம். குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் மனமாற்றம் பிறக்கும் நாளாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னல்கள் குறையும் நாளாகவும் மிக சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் பெரியவர்களுடைய அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் பெரியவருடைய ஆசை கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டோட நீங்கள் இன்றைய நாளை தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் இருக்கும். அது ஒரு சில நாளைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி, ஏதாவது நல்ல திதி நல்ல கரணம் வராத நாளைக்கு தான் உங்களுக்கு என்னாகும், எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். மற்றபடி நல்ல திதி நல்ல கரணம் நல்ல யோகம் அந்த மாதிரி வருது, முகூர்த்த தினமாக இருக்குது அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு ராசிகளுக்குமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி 3 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி வளர்புரி தேய்புரிங்கிற அந்த காலநிலையிலும் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபாடுகள் இருக்கும். ரொம்ப கஷ்டமான மாறுபாடுகளும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மகரத்தை பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் நீலம். விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேணாம், இயற்கையாக
இயற்கையாகவே அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. மற்றபடி வந்து மகர ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. ஏன்னா அவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்குற ஆளுங்க கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மகர ராசிக்காரன் மட்டும் இல்லை, இந்த கும்பராசிக்காரவங்களுக்கும் அப்படி தான். கும்பராசிக்காரவங்களுக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ராசியில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் நீலம். அதே மாதிரி 8, 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அனுசரித்து செல்வது நல்லது. செலவுகள் கொஞ்சம் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து மாற்றங்கள் உண்டான நாளாகவும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் சிறப்பான மேன்மையான பலன்களும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப மோசமான பலன்கள்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 4 + 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நாளாகவும் தாமதங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படும். அலைச்சல்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாளில் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லாவே இருக்கும் இன்றைய நாள். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. இந்த ஜென்ம சனி காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்க. சேஃப் கார்டை போட்டாங்கன்னு வைங்களேன். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு அதான் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு வெட்ட வெளியில் வச்சு அடிக்கிறதுக்கும் வெட்ட வேலையில் வச்சு அடிச்சிங்கன்னா ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லோரும் வந்து அடிப்பாங்க. திருடன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னு சொல்லி அடிப்பாங்க. ஆனால் அதே ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடித்தா ஒரு ஆள் மட்டும்தான் அடிப்பாங்க. அது மாதிரி தான் இந்த 7.5 சனிங்கிறது அப்படி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் வச்சு அடிக்கிறது பொது மாற்று. சரிங்களா? பொது மாற்றுனா அது யாருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சேஃப் ஜோனில் வச்சு அடிக்கிறது வந்து உங்களுக்கு மீனராசி, ஜென்ம சனி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமுக்குள்ளே வச்சு அடிக்கும். அதே வந்து அஷ்டமத்து சனி வந்துச்சுன்னா அவுட்டில் வரவங்களாம் அடிச்சுட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி. அதனால தான் வந்து இது சேஃப் கார்டில் இருக்கீங்க நீங்கள். அதை நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சிம்ம ராசிக்காரங்களை தான் அது வந்து பொது வழியில் வச்சு அடிக்கிற மாதிரி, யார் வேணாலும் அடிக்கலாங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அது வந்து ஏன்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க செய்த பாவங்களே அதுக்கு உண்டான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய காலம் தான் இது. நம்ம அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமான் நியாயமாக நடந்துக்கிறவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சனி பகவான் தான். அவருடைய காரியத்தை அவர் கரெக்டாக செய்கிறார். அதில் நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் கரெக்டாக செய்கிறார். சரிங்களா? ஓகே, இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.